ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த முறை நோன்பு பிறநாளைக்கு நாங்கள் வந்து ரூமில் வட்டலாப்பம் செய்திருந்தோம். அதாவது நிறைய பேர் வட்டலாப்பம் சாப்பிட்றதுக்கு விரும்புவாங்க. நிறைய பேர் ஃபேவரட்டாகவும் இருக்கும். ஆனாலும் கூட அதை லேசாக நம்ம மெத்தடில் எப்படி செஞ்சு கொள்றதுன்னு சொல்லி தெரியாது. அதனால் இன்றைக்கி நம்ம வந்து லேசான மெத்தடில் வட்டலாம் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் 10 முட்டை எடுத்துக்கிறேன். 10 முட்டை எடுத்து அதை வந்து ஒரு பவுலில் உடச்சி போட்டுக்கொள்ள போகிறேன். அதுக்கப்புறம் இந்த மெத்தட் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக லேஸாக இருக்கும். ஏன்னா சுவையான டேஸ்டியான ஒரு வட்டலாப்பம் சாப்பிட்ணுன்னு சொன்னால் இந்த மெத்தட்டை கையாண்டு பாருங்கள். ஆக சிம்பிளான மெத்தடில் உங்களுக்கு இதை ஒரு 2 ஹவருக்குள்ள மாதிரி உங்களுக்கு இதை செஞ்சு முடிக்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனி பானியும், அடுத்ததாக வந்து நான் இதுக்கு வந்து சேர்த்துக்கொள்ள போகிறது வந்து கருப்பட்டி பானி. இந்த ரெண்டையும் நான் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நல்லா பீட் பண்ணிக்கொள்ளணும். இந்த மாதிரி ஒரு உங்கள்கிட்ட இருந்துன்னு சொன்னால் பீட்டர் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் அதை நல்லா பீட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள்கிட்ட பீட்டர் இந்த மாதிரி ஒன்று இல்லைன்னு சொன்னால் உங்கள் பிளெண்டரில் போட்டு கூட உங்களுக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுதான் இதில் இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டண்டான திங் வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அதெல்லாம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணலைன்னு சொன்னால் அந்த டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிடணும். அப்போ அடுத்த வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்து 250 கிராம் நான் சீனி போட்டுறேன். அது ஒவ்வொருத்தர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். அதை விட ஜாஸ்தி எண்ணெய் போடலாம், அதில் கம்மியாக எண்ணெய் போடலாம். ஆனால் வட்டலாப்பத்துக்கு வந்து அதிகமான சீனி இருந்ததுன்னு சொன்னால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது நல்லா ஃபோம் ஆகி நல்ல நுரையோடு இருக்கும் வட்டலாப்பம் அந்த மிக்சிங். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஏலக்காய் வந்து நல்லா பொடி பண்ணி இடித்து வச்சுருக்கேன். அதையும் நான் வந்து இதோடு சேர்த்து நம்ம வட்டலாப் மிக்ஸோடு சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துக்கின்றதுக்கப்புறம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா வட்டலாப்பத்துக்கு வந்து ஒரு அந்த முட்டையோட வாசம் வராமல் இருக்கிறதுக்கு நான் வந்து இதை சேர்த்தா தான் நமக்கு அந்த முட்டையோட வாசம் வராமல் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் என்ன சேர்க்க போகிறேன்னா தேங்காய்ப்பால். இதுக்கு வந்து 150 கிராம் எம்எல் வந்து நான் தேங்காய்ப்பால் சேர்த்துருக்கிறேன். தேங்காய்ப்பால் சேர்க்கறதுனால நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்று வரும். அது ஃப்ரெஷ்ஷான தேங்காய்ப்பால் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து கோகோனட் மில்க் பவுடரை தான் எடுத்து மிக்ஸ் பண்ணி போட்டுருக்கிறேன். அதனால் அதில் டிஃப்ரெண்ட்டாக சான்ஸ் இருக்குது. என்றாலும் கூட ஃப்ரெஷ் கோகோனட் மில்க் இருந்துன்னு சொன்னால் அது சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கலராக இருக்கும் உங்களுடைய வட்டலாப் மிக்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வட்டலாப்பத்தை ஸ்டீமில் போட்டு, அதாவது இந்த மாதிரி ரைஸ் குக்கரில் உங்களுக்கு போட்டு அவிச்செடுக்கலாம். அவிச்செடுக்கிற நேரத்தில் ஒரு 1.5 hour எடுக்கும் ஃபுல்லாக வெந்து வரத்துக்கு. அந்த வட்டலாப்பம் வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்குறதுக்கான மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கத்தி அல்லது கரண்டி எடுத்து நீங்கள் உள்ளே விட்டு பார்க்கும்போது அதில் கத்தியில் அந்த கரண்டியில் வட்டலாப்பத்தோட மிக்ஸு ஒட்டி இருந்துன்னு சொன்னால் வெந்தில்லை, ஒட்டு இல்லைன்னு சொன்னால் எதுவும் பட்டு இருக்குன்னு சொன்னால் அது உங்களுக்கு வெந்திருக்குன்றது அர்த்தம். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் உங்களுக்கு டேஸ்டியான சுவையான ஒரு வட்டலாப்பத்தை உங்களுக்கு லேசான மெத்தடில் செஞ்செடுக்கலாம். வட்டலாப்பத்தை விரும்பக்கூடியவங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது இதுதான் நம்ம இந்த வருஷம் நோன்பு பிறநாளைக்கு நம்ம செஞ்ச வட்டலாப்பம். டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய்.